இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் இருக்கிற டேட்டா டைப்ஸ் பற்றி கற்றுக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி அந்த வேரியபிள்ஸ் வீடியோவில் பார்த்தோம், நிறைய வேல்யூஸ் யூஸ் பண்ணோம். அப்போ நான் சொல்லியிருந்தேன் நிறைய டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து பைத்தான் சப்போர்ட் பண்ணுதுன்னு. அதோட டீட்டெயில்ஸை இப்போ பார்க்கலாம். பைத்தானில் மொத்தம் 5 டேட்டா டைப் இருக்குது. இந்த 5 தான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்டீஜர், இந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குற மாதிரி ஜஸ்ட் நம்பர்ஸ், டெசிமல் பாயிண்ட் இருக்காது, ஏன்னா அதுக்கு வேறு ஒரு டேட்டா டைப் இருக்குது. ஸோ இன்டீஜர்னால் வெறும் நார்மல் நம்பர்ஸ், ரைட்? அண்ட் தென் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுமோ இல்லை டெசிமல்மோ எல்லாம் சேம் தான். ஸோ ஃப்ளோட் டேட்டா டைப்பில் வந்து டெசிமல் சப்போர்ட்டட். அகெயின் டெசிமல் வந்து நிறைய டிஜிட்ஸ் இருக்கலாம், பட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஏதாவது இந்த டெம்பரேச்சர் அது மாதிரி எல்லாம் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளோட்டிங் டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம். டெசிமல் ஸ்டோர் பண்ணால் ஃப்ளோட்டிங் டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு அந்த PETER இதெல்லாம் கேரக்டர்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்னா என்னென்னா இட் இஸ் அ ஸ்ட்ரிங் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆர் சீரீஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், அதுதான் ஸ்ட்ரிங்குமோ. ஸோ இதுதான் நம்ம நேம் வச்சுருக்கோம், டிபார்ட்மெண்ட் நேமாக இருக்கலாம், இல்லை யூசர் நேமாக இருக்கலாம். எனிவேர் உங்கள் வந்து லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதுக்கு நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம். அகெயின் இதில் வந்து வெறும் ஆல்ஃபபெட்ஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கோட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம், அது வில் பி கன்சிடர்ட் அஸ் அ ஸ்ட்ரிங். இப்போ ஜான் 1 2 3 அப்படின்னு இதில் இருக்குன்னாலும் அதுவும் ஒரு ஸ்ட்ரிங் தான். ஸோ ஜஸ்ட் இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து நீங்கள் வெறும் கேரக்டர்ஸ் ஒரு ஆல்ஃபபெட்ஸ் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சிக்க வேண்டாம். இந்த கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங் தான். அண்ட் அகெயின் பைத்தானில் இங்கே நான் சிங்கிள் கோட் கொடுத்துருக்கேன், நீங்கள் டபுள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம். போத் ஆர் அக்செப்டட். சிங்கிள் கோட்ஸ் வந்து மோர் காமன் அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட்லி நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணக்கூடாது. அதாவது இப்போ சிங்கிள் கோட்டில் இங்கே ஆரம்பிக்கிறோன்னா க்ளோசிங்கும் சிங்கிள் கோட்டில் தான் முடிக்கணும், அப்போ தான் அது ப்ராப்பர் ஸ்ட்ரிங். நீங்கள் இங்கே சிங்கிளில் ஆரம்பிச்சுட்டு க்ளோசிங்க்கு வந்து டபுள் கோட் போட்டிங்கன்னா அது தப்பு. ஸோ எய்தர் யூஸ் சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட், ப்ரிஃபரபிளி சிங்கிள் கோட்ஸ், ஏன்னா அதுதான் நான் காமனாக யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பட் அந்த கோட்ஸ்குள்ளே கொடுக்குற எல்லாமே ஸ்ட்ரிங்காக கன்சிடர் ஆகும். அப்புறம் பூலியன் ஒரு டேட்டா டைப் இருக்குது. பூலியன் மேபி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இது ஆன் ஆஃப் மாதிரி தான், டாகிள் மாதிரி, ரைட்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அந்த 2 தான் சப்போர்ட்டட். அந்த 2 வேல்யூஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன், வேறு எதுவுமே பூலியனில் சப்போர்ட்டட் கிடையாது. அப்புறம் நன்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. அது நாட் வெரி காமன்லி யூஸ்ட். இந்த நேம் சொல்கிற மாதிரி இட்ஸ் அ நன் டைப், ரைட்? தெர் இஸ் நோ டெஃபினிஷன் லைக் இன்டீஜர் ஆர் ஃப்ளோட் ஃபார் தட். நன்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது, வெரி காமன்லி யூஸ்டு கிடையாது. பட் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால தான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி இதெல்லாம் நம்ம இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்து நம்ம வேரியபிள் அசைன் பண்ணி ட்ரை பண்ணலாம். இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடில் போயிட்டு ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். அதை டேட்டா டைப்ஸ் .py அப்படின்னு சேவ் பண்ணுறேன். இப்போது நம்ம என்னென்ன டேட்டா டைப்ஸ் பார்த்தோம்? இன்டீஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங் அண்ட் பூலியன். இந்த 4க்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நன்னுக்கு பெருசாக எக்ஸாம்பிள்ஸ் ஒன்றும் தேவைப்படாது, பட் மற்ற 4 வெரி இம்பார்ட்டன்ட், ஏன்னா ரொம்ப காமன்லி யூஸ்ட் இந்த 4மே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏஜ்னு ஒன்று சேவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏஜ் எப்படி இருக்கும்? யூஸ்வலாக நம்பராக தான் இருக்கும், டெசிமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸ்ட்ரிங்காக இருக்கவும் டசன்ட் மேக் சென்ஸ். ஸோ ஏஜ் யூஸ்வலாக இன்டீஜராக தான் இருக்கும். ஸோ நம்ம 35 அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறோன்னா ஏஜுங்கிற வேரியபிள் இஸ் பாயிண்டிங் டு அ இன்டீஜர் வேல்யூ ஆஃப் 35. இந்த வேரியபிள்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 35ங்கிறது வந்து மெமரியில் சேவ் ஆகும் அண்ட் ஏஜுங்கிற வேரியபிள் வந்து அதை பாயிண்ட் பண்ணும். இப்போ அடுத்து என்ன? நேம், ரைட்? நேம் ஈக்குவல்ஸ் விஜய் அப்படின்றனா இந்த விஜய்ங்கிற நேம் வந்து இட்ஸ் அ ஸ்ட்ரிங். அகெயின் அது மெமரியில் இருக்கும், நேம்ங்கிற வேரியபிள் அதை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள், இப்போ சேலரி ஸ்டோர் பண்ணுறோன்னா சேலரி யூஸ்வலாக வந்து டெசிமல்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் மேக் சென்ஸ். நம்ம சும்மா எனி ரேண்டம் நம்பர், ரைட்? 5.33. இப்போ இட்ஸ் அ டெசிமல் வேல்யூ, ஃப்ளோட்டிங் பாயிண்ட், அதை சேலரி இதில் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இப்போ பூலியனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும். பூலியன் நம்ம சொன்னோம் இல்லையா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ என்ன ஒரு பர்சனை பற்றி இப்போ இங்கே சேவ் பண்ணிகிட்ருக்கோம், என்ன வைக்கலாம் பூலியனா? மேபி அவங்களோட ஜெண்டர் வைக்கலாம். அதுக்கு நம்ம 2 விதமாக சேவ் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம ஜெண்டர்னு ஒரு ஸ்ட்ரிங் வச்சுட்டு, இப்போ வந்து ஜெண்டர் அப்படின்னு வச்சுட்டு உள்ளே வந்து மேல் அப்படி வைக்கலாம், இல்லை வெறும் எம் அப்படின்னு வைக்கலாம். ஆர் பூலியன் நம்ம யூஸ் பண்ணலாம் இங்கே. அது எப்படின்னு நான் காட்டுறேன். நீங்கள் இஸ் மேல் ஈக்குவல்ஸ் ட்ரூ. ஸோ அதே பர்பஸ் தான் இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்ட்ரிங்கில் வந்து மேல் ஆர் எம்னு சேவ் பண்ணாமல் இஸ் மேல் ஈக்குவல்ஸ் ட்ரூ அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்னென்னா, இன் திஸ் பர்சன் இவங்க மேலா? எஸ்.
ட்ரூ எஸ் அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கோம். அகெயின் இந்த நேமிங் பார்த்தீங்கன்னா கேமல் கேஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் முன்னாடியே. ஐஎஸ் வந்து லோவர் கேஸில் இருக்குது, எம் நெக்ஸ்ட் வேர்டுங்கிறதுனால கேபிட்டலில் இருக்குது. அகெயின் இது இஸ் அ பெட்டர் நேமிங் கன்வென்ஷன் தட் வி ஹேவ் டு ஃபாலோ. அண்ட் அந்த நேம் படிக்கும்போது நமக்கு புரியுது இஸ் மேல், இட்ஸ் அ பூலியன்னே தெரியுது. இப்போ நீங்கள் இந்த வேல்யூ இல்லாட்டியுமே இப்போ இஸ் மேல் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, இஸ் மேல் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே அது ஒரு பூலியன் வேரியபிள்னு தெரியும். ஸோ இதுதான் ப்ராப்பர் வேரியபிள் நேமிங்கோட பெனிஃபிட்ஸ். வேரியபிள் பார்க்கும்போதே உங்களுக்கு அதில் என்ன டேட்டா டைப் ஸ்டோர் பண்ண போகிறோங்கிறதே தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் தான் சம் எக்ஸாம்பிள்ஸ். நவ் இப்போ இது எல்லாமே நம்ம பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் ஏஜ், பிரிண்ட் நேம், print salary, and then print is மேலே print பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ணால் நம்ம சேவ் பண்ண எல்லாமே இந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் நம்ம டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸுக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் தட் வேரியபிள்ஸும் சரி, டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வேல்யூஸும் சரி, ரொம்ப காமன். இது இல்லாமல் ப்ரோக்ராம்ஸே இருக்காது. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக நல்லா புரிஞ்சுக்கிறது அவசியம். அண்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். நீங்கள் டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணி வேல்யூ ஸ்டோர் பண்ணி நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம இதை யூஸ் பண்ணி நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணுவோம், கன்வர்ஷன்ஸு கேல்குலேஷன்ஸ்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் இப்போ இதுதான் ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட், வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஒன் மோர் திங் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ டைப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ நான் பிரிண்ட் டைப் ஆஃப் ஏஜ் அப்படின்னு போட்டு இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஏஜுங்கிறது ஆல்ரெடி நம்ம ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம், 35ன்னு நம்ம வேல்யூ ஸ்டேர் பண்ணியிருக்கோம். இங்கே ஏஜ் டைரெக்டாக பிரிண்ட் பண்ணோம், இங்கே டைப் ஆஃப் ஏஜ் கேட்குறோம். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணால் பைத்தன் உங்களுக்கு சொல்லுது இட்ஸ் அ கிளாஸ் இன்ட்னு சொல்லுது. இந்த கிளாஸுங்கிறத நீங்கள் இக்னோர் பண்ணிவிடுங்க, மேபி ஃப்யூச்சரில் நம்ம அதை பற்றி பார்ப்போம். இதுதான் நமக்கு முக்கியம். வேல்யூவை வச்சு பைத்தனுக்கு தெரியும் ஏஜுங்கிறது வந்து இன்டீஜர் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து மற்றதுக்கும் டைப் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் நேம், salary and then email, இது எல்லாத்துக்குமே டைப் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இன்டீஜருக்கு இன்ட் சொல்லிடுது, ஸ்ட்ரிங்குக்கு str ஸ்ட்ரிங்னு காட்டிடுச்சு, சேலரிக்கு வந்து ஃப்ளோட் டெசிமலோட ஃப்ளோட் காட்டிடுச்சு, அண்ட் தென் ஈஸ்மெயிலுக்கு பூலியன் காட்டுது. ஸோ நம்ம வேல்யூவை பேஸ் பண்ணி என்ன டைப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த டைப் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த டைப் வர ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கிறது நல்லது, அதனால தான் காட்டுறேன். அண்ட் ஃபைனலி ஒன் மோர் திங், பைத்தனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேல்யூஸ் வந்து ஆர் வேரியபிள்ஸ் பாயிண்ட் பண்ணுற வேல்யூஸை அட் எனி பாயிண்ட் சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் மற்ற ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போதே அதில் என்ன வேல்யூஸ் சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா எடுத்துக்கிட்டால் நீங்கள் வந்து இன்டீஜர்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா அதில் இன்டீஜர் தான் சேவ் பண்ணுவோம். அது மாதிரி ரூல்ஸ் இருக்குது. பைத்தனை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, ரைட்? இட்ஸ் மோர் டைனமிக். நீங்கள் வேல்யூஸ் எப்படி வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் பைத்தன் வந்து அதுக்கு தகுந்தாப்பில் வந்து டைப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போது ஏஜ் ஈக்குவல்ஸ் 45.6 அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 45 years and 6 monthsனு வச்சுக்கோங்களேன், அந்த கணக்குன்னு. ஸோ சும்மா ஏஜ் ஈக்குவல்ஸ் 45.6 இங்கே சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம திரும்பி என்ன பண்ண போகிறோம், பிரிண்ட் ஏஜ் பண்ண போகிறோம், அண்ட் தென் பிரிண்ட் டைப் ஆஃப் ஏஜ் பண்ண போகிறோம், ரைட்? ஆல்ரெடி இருந்த ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸில் எதுவும் சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் அடிஷ்னலாக ஏஜை வந்து இப்போ 35ல் பாயிண்ட் பண்ணல, இப்போ நான் 45.6க்கு பாயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு மாற்றிருக்கேன். பிரிண்ட் ஆஃப் ஏஜ் பண்ணுறேன், பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் ஏஜ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணால் அவர் மேபி இதை கிளியர் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த அவுட்புட் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இது வரைக்கும் இந்த பிரிண்ட் டைப் ஈஸ்மெயில் வரைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் 45.6 வச்சுருக்கோம், பிரிண்ட் ஏஜ் 45.6 பிரிண்ட் பண்ணிடுச்சு, பிரிண்ட் டைப் ஆஃப் ஏஜ் இப்போ வந்து ஃப்ளோட்டுன்னு காட்டுது. பிகாஸ் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூவை மாற்றிட்டோம். இது ஒரு மெயின் திங் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பைத்தனை பொறுத்த வரைக்கும் வேரியபிள் இஸ் நாட் டைட் டு அ டேட்டா டைப். அதாவது ஏஜுங்கிற வேரியபிள் வந்து
இன்டீஜர் தான் சேவ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. சிமிலர்லி நேம், சேலரி, ஈவன் ஈஸ் மெயில் கூட நீங்கள் 10ன்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணலாம், ஒர்க் ஆகும். ஸோ பைத்தனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி ஃப்ளெக்சிபிள். நீங்கள் ஒரு வேரியபிளில் என்ன வேல்யூ வேணாலும் ஹோல்ட் பண்ணுறாப்புல மாற்றிக்க முடியும். இது ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் ஆல்ரெடி நீங்கள் எழுதிருக்கிற யாராவது ப்ரோக்ராம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும்போது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் காட்டுறேன். மெயின் திங் கான்செப்ட் என்னென்னா, டேட்டா டைப் வந்து வேரியபிளோட அசைன் ஆகிக்கல, நம்ம வேல்யூவை பொறுத்து தான். அண்ட் வேரியபிள் எதை வேணாலும் பாயிண்ட் பண்ண முடியும். ஸோ அகெயின் இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்த மாதிரி நீங்களும் உங்களோட எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேட்டா டைப்ஸும் அண்ட் இந்த மாதிரி வந்து அசைன்மெண்ட்ஸும் தருவாக இருக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நெக்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸில் நம்ம கன்வர்ஷன்ஸ் பார்ப்போம், அப்புறம் லைக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம், கேல்குலேஷன்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். பட் இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் இன்னும் டெஃபினட்டாக ஈஸியாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் பைத்தான். இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நான் டெஃபினட்டாக ஆன்சர் பண்ணுறேன். அப்புறம் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.